पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशः कर्माद्यसंस्पृष्टं तमीशं कञ्चना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून्। श्रीमद्देशिकवक्त्राब्जान् निशम्याथ विलोड्यताम् पनीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ योगानुशासनम्। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 3வது பாதம் விபூதி பாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின விருத்தி யோக சுதாகரக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9வது சூத்திரம் பார்த்து முடிச்சிருக்கோம். 9வது சூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமாதி பரிணாமம் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். சமாதி பரிணாமம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்போது, சமாதின்றதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தவிருத்திகள் இல்லாமல் இருக்கிற நிலைக்கு பேர் சமாதி. சித்தவிருத்திகள் இல்லாமல் இருந்தாலும் கூட சித்தத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. சித்தம் என்ன உடையது அப்படின்னா சம்ஸ்காரம் சொல்லக்கூடிய வாசனைகளை உடையதா இருக்கு. அப்ப மேல இருக்கிற சித்தவிருத்திகளை நீக்கினதுக்கு பிறகு அதுக்கு பேர் என்ன பேர் வந்துடும்? ஒரு 3 செகண்டோ இல்லை 4 செகண்டோ இல்லை 5 செகண்டோ நம்ம அனுபவத்துல இருந்தே சொல்லுவோமே, எதுக்கு பெரியவங்களை எடுத்துக்கணும். அப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 செகண்ட் இல்லை 5 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சித்தம் விருத்தி இல்லாம இருக்குன்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா, சித்தத்தில் இருக்கக்கூடிய விருத்திகள் மரம் செடி கொடி மாதிரி அது இல்லாம இருந்தாலும் அந்த சித்தத்துல என்ன இருக்கும்? பீஜம் வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருக்கும். என்ன பீஜம் அப்படின்னா 2 பீஜங்கள் இருக்கு, விதைகள். ஒன்று வித்தான சம்ஸ்காரம்னு பேரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிரோத சம்ஸ்காரம்னு பேரு. நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு காஃபி குடிச்சிருக்கேன், காஃபி வாசனை இருக்கு என்கிட்ட. அதுக்கப்புறம் டீ குடிச்சிருக்கேன், டீயோட வாசனையும் என்கிட்ட இருக்கு. நான் இப்போ என்ன பண்றேன்? காலையில வந்து என்ன பண்றேன்? காஃபி, காலையிலேயே ஈவினிங்ல காஃபி. அதுக்கப்புறம் ஒரு இஞ்சி டீ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சாப்பிடுவேன். அப்போ என்கிட்ட வந்து காஃபி வாசனையும் என்னோட சித்தத்தில் இருக்கு, டீயோட வாசனையும் என்னோட சித்தத்தில் இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காஃபி குடிக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாசனை மங்கி இருக்கு அப்படின்னா, காலையில் எனக்கு ஏர்லி மார்னிங் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிற வாசனை வந்து பார்த்தீங்கன்னா வரவே வராது. நான் பார்க்குறேன், காலங்காத்தால எனக்கு யாராவது டீ போட்டு கொடுத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு காஃபி வேணும். அப்போ அந்த வாசனை பலமாக இருக்கு. அப்போ அந்த வாசனைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற நேரத்தில் காஃபி குடிப்பீங்களா சாமின்னா, டே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், குடிக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கிறேன். அப்போ காலையிலையும் சாயந்தரமும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வாசனை வரும்போது டீ வாசனை எங்கே போச்சு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கீழே இருந்துச்சு, இல்லாமல் போகலை, இருந்துச்சு. அப்போ இந்த காலையில் காஃபி குடித்ததுக்கு அப்புறம் இப்போ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? எனக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வாசனை மேலே வர்றதில்ல. எனக்கு இப்போ யாராவது டீ அப்படின்னா டீ வாசனை எனக்கு மேலே வந்துச்சு. அப்போ டீ வாசனை மேலே வரும்போது காஃபி வாசனை எங்கே போச்சு அப்படின்னா கீழே போயிடுச்சு. அப்போ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வித்தான வாசனை மேலே வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நிரோத வாசனை என்ன ஆகும்? கீழே போயிடும். நிரோத வாசனை மேல வரும்போது வித்தான வாசனை கீழே போயிடும். வித்தான வாசனை என்ன அர்த்தம்? உலகியல் வாசனை, வெளியில பேக்கப் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய வாசனை வந்து பாத்தீங்கன்னா வித்தான வாசனை. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல தர்மமா இருக்கு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நான் வந்து ஒரு நல்ல பிராணாயாமத்தை பண்ணி
என்ன பண்றோம், ஓங்காரத்தை பண்ணி ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்த விருத்தி பிரேக் ஆகுது. அந்த 3 செகண்ட் பிரேக் ஆகும்போது சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா விருத்திகள் எதுவுமே இல்லைன்னு நம்ம பாக்குறோம். ஆனா அந்த சமயத்துல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த சித்தத்துக்குள்ளார பீஜமா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்தான வாசனையும் அங்க அழுந்தி கீழே இருக்கு. அப்போ இந்த சமயத்துல ஒரு 3-4 செகண்ட் இருக்கும்போது அந்த நிரோத வாசனை மேல நிரோதம் நடந்துகிட்டு இருக்கும்போது அதுக்கு கீழே வித்தான உலகியல் வாசனை இருக்கும். அது என்ன பண்ணுது அப்படின்னா டுமுக்குன்னு மேல வந்துடும். இதுக்கு எங்க ஆச்சாரியார் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த பலூனை வந்து பாத்தீங்கன்னா, இல்லைன்னா வாலிபாலோ இல்லை ஃபுட்பாலோ இல்லை பலூனையோ தண்ணியில நம்ம அழுத்தி வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், தண்ணியில அழுத்தி வச்சிருப்போம், கையில பிடிச்சு வச்சிருக்க வரைக்கும் விட்டீங்கன்னா என்ன ஆகும், கம்முன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பால் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்துடும், பலூன் வந்து மேல வந்துடும். அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஃபோர்ஸபிளா இந்த சித்தத்தை வந்து நம்ம என்ன பண்றோம், எதையும் நினைக்க கூடாது அப்படின்னு ஒரு பிராணாயாமத்தினாலேயோ இல்ல ஜபத்தினாலேயோ ஒரு என்ன பண்றோம், ஒரு தம் கொடுத்து ஒரு ஹடம் பண்ணி அதை நிப்பாட்டுறோம். அது எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்குது அப்படின்னா, நம்ம மூக்கை மூடிக்கிட்டு தண்ணியில முங்குறோம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூச்சு அடக்கிறது கஷ்டம், டக்குன்னு என்ன பண்ணுவாங்க மேல வந்துடுறாங்கல்ல. இதே மாதிரி இந்த மனசு அடக்கிறதும் என்னவா இருக்கு அப்படின்னா கஷ்டமா இருக்கு. 3 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மனசு எண்ணங்கள் இல்லாம இருக்கு. அப்புறம் 3 செகண்டுக்கு அப்புறம் தும்முன்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற வாசனை டக்குன்னு தாட் ப்ராசஸா வெளியில வருது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நடந்துகிட்டே இருக்கு. ஒரு 10 ஜபம் பண்ணுவோம் ஏகாகிர சித்தத்துல. நமக்கு எடுத்துங்க, ஏகாகிர சித்தத்துல 10 ஜபம் நல்லா போயிட்டு இருக்கோம், எந்த தாட்டும் இல்லாம. திடீர்னு என்ன பண்ணுவோம், வேற ஏதோ ஒரு தாட்டு வந்து திரும்ப ஐயோ வேற தாட்டு வந்துருச்சு. சரி சரி ராம் 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 ராம், வேற யாரும் நினைக்கூடாது. இந்த ரமணி அம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, நல்ல அம்மா இல்ல, ரசம் பண்ணி போடுவாங்க பாருங்க. ரசம் தெரியுங்களா, ரமணி அம்மாவோட ரசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ நான் அடிமை. ராம் ராம் ராம், ஏன் ரமணி அம்மா பின்னாடியே போகுது, ராம் 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 ராம். இந்த பரசுராமன் ஒரு ஆள் இருந்தாருங்க. அந்த ஆள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயோ நல்லா ஹார்டு ஒர்க் பண்ணுவார், ஆனா புத்தியே இருக்காது. ஐயோ பரசுராமன் பின்னாடி போயிடுச்சு, ராம் 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 ராம். இப்ப என்ன அர்த்தம் தெரியுங்களா, இந்த ஏகாகிர சித்தத்துல ராம் 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 ராம்ன்ற வாசனை அது போயிட்டு இருக்கும் போதே என்ன ஆகுது அப்படின்னா, வித்தான வாசனையா இருக்கிற பரசுராமன், அதுக்கப்புறம் வித்தான அவஸ்தையா இருக்கக்கூடிய அந்த ரமணியம்மா, இவங்க எல்லாம் வந்து வந்து போயிட்டே இருப்பாங்க. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதானே, இதே மாதிரி சித்தத்தை நிரோத அவஸ்தைக்கு சமாதிக்கு போகும் போதும் சேம் இதே தான் நடக்கும். உள்ள இருக்கிற வாசனை உலகியல் வாசனை நம்மளை திரும்ப திரும்ப வெளியில கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அப்படி கொண்டு வந்துகிட்டே இருக்கும் போது இந்த வித்தான வாசனை வந்து பாத்தீங்கன்னா நிரோத வாசனைக்கு என்னது ஆப்போசிட், விரோதின்னு பேர். இந்த விரோதியா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், ஆச்சாரியர் பாஷ்யத்தை வந்துருங்க, நேற்று விருத்திக்கு வந்துருங்க. சதாசிவ பிரம்மேந்திரர் சொல்றாரு, வித்தான சம்ஸ்காராக சமாதி விரோதினா. எப்பவுமே வித்தான சம்ஸ்காரம் இருக்குல்ல, உலகியல் வாசனைகள், அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதி விரோதி. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா யோகசிய பிரதமம் துவாரம் வாங் நிரோதோ அபரிகிரஹா நிரீஷாச்ச நிரீகாச்ச நித்தியம் ஏகாந்தசீலதா. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சமாதி அபியாசத்துக்கு போறவன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஏகாந்த வாசத்துக்கு போயிடணும். யார்கிட்டையும் பேசக்கூடாது, விவகாரங்கள் இருக்கக்கூடாது, சர்வ கர்ம சந்நியாசம், எல்லா கருமங்களையும் விட்டுறணும். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பண்ணக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய விவகாரங்கள் என்ன பண்ணும், அது வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா அதுதான் முன்னாடி வந்து உங்களை சமாதியை பண்ண விடாம தடுக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வித்தான சம்ஸ்காரங்கள்னு சொல்லக்கூடிய உலகியல் வாசனைகள் சமாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா விரோதியாக இருக்கக்கூடியவை, விரோதினகா தேச்ச அவைகள் நிரோத ஹேத்துனா யோகி பிரயத்தனேன. இதை எப்படி சுவாமி நம்ம நிரோதம் பண்றது, அதை ஓவர் கம் பண்றது அப்படின்னா வேற ஒன்றும் பண்ண முடியாது. அபியாச வைராகியாபியாம் தன்னிரோதம். இவன் அர்ஜுனன் கேட்கிறான்ல, எப்படி சுவாமி அசம்சயம் மகாபாகோ மனோதுர்நிகிரகம் சலம். இவன் அர்ஜுனன் கேட்கிறான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா வாயோரிவ துஷ்கரம், இந்த வாயு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசை கண்ட்ரோல் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம் சாமி அப்படின்னும் போது கிருஷ்ணர் என்ன சொல்றார், ஆமா நீ சொல்றது கரெக்டு தான், ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா எதனால அடக்க முடியும் அப்படின்னா அபியாச வைராக்கியத்தினால் அதை கிரகணம் பண்ண முடியும்.
யோக சூத்திரத்துல முன்னாடி முதல் பாதத்திலே பார்த்துட்டோம். அபியாச வைராகியாபியாம் தன் நிரோதா. அபியாசத்தினாலையும் வைராகியத்தினாலையும் ஒரு யோகி என்ன பண்றான் அப்படின்னா நிரோத ஹேத்துனா, நிரோதம் பண்ணக்கூடிய அந்த அபியாசத்தினால பிரதிதினம் பிரதிக்ஷணம் ச அபிபூயந்தே நிரோத ஹேத்துனா. நிரோத ஹேத்துனா நிரோத சம்ஸ்காரத்தினால திரும்ப 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 அபியாசம் பண்றது. அதிகமான முயற்சி. இன்னைக்கு காலையில் நான் பாத்தீங்கன்னா பரமஹம்ச யோகானந்தாவோடது கொஞ்சம் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன், பழைய வீடியோஸ் எல்லாம். அதுல பாத்தீங்கன்னா பரமஹம்ச யோகானந்தா பாத்தீங்கன்னா சொல்றாரு, எது எதிரிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா வெளியில போறோமே, இதுதான் நமக்கு சத்ரு. எனக்கு மனசு அடங்கவே மாட்டேங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில போயிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமா அபியாசம் பண்ணணும். இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறத அவர் அப்படியே அங்க சொல்ற, அதிகமா பண்ணணும் முயற்சி, அதிகமான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப அதிகமான முயற்சி பண்ண எக்ஸ்ட்ரோவெர்ட் ஆகாம நீங்க பாத்தீங்கன்னா நிரோதத்திலேயே காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்க. அந்த நிரோதத்தை பண்ண ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் பிரதிதினம் பிரதிக்ஷணம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த அந்த உலகியல் வாசனைகள் இந்த நிரோத வாசனைகளால, நிரோத ஹேத்துனா நிரோத வாசனையினால என்ன ஆகும்? இந்த உலகியல் வாசனை மூடி மறைக்கப்படும். நம்ம ஏற்கனவே நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுஷ்டான காலத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல ருச்சி வராது. இப்போ பாருங்களா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து கிளாஸ் 3 கிளாஸ் கேட்கறவங்களா இருக்கீங்கல்ல, அப்போ ருச்சி இல்லாம ஆரம்பத்துல என்ன இருக்கும்? போர் அடிக்கும். அதுக்கப்புறம் கிளாஸ் இல்லை அப்படின்னா, கிளாஸ் இல்லைன்னா போர் அடிக்கும். அப்ப மெதுவா எப்படி பாத்தீங்கன்னா பாடம் கேட்கறதுல பாத்தீங்கன்னா ஒரு ருச்சி வந்துருதோ. ஒரு பகவத்கீதை, நேற்று எனக்கு பகவத்கீதை கிளாஸ் இல்லைன்னு எனக்கே ஒரு மாதிரி சப்புன்னு ஆயிடுச்சு. இந்த யூடியூப் ஜூம் ஓப்பன் ஆகலை அப்படின்னு. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு அடிக்ஷன். மெதுவா இந்த வேதாந்தம் சிரவணமும் மனனமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிரவணம் எப்படி ஒரு அடிக்ஷன் ஆயிருக்கோ, அதே மாதிரி எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா மனனம் அடிக்ஷன் ஆயிருக்கு. இதே மாதிரி ஒருத்தன் நிதித்தியாசனத்துல ஆத்ம தியானத்துல உட்கார்றான் அப்படின்னா அந்த ஆத்ம தியானம் என்ன பண்ணுவான் அப்படின்னா மெதுவா உள்ளுக்குள்ளார, நான் சொன்னேன்ல, நெல்லிக்காய் சாப்பிட்டு காத்த உறிஞ்சின சுகம் உண்டாகும். அந்த உள்ள இருக்கிற சுகம் உண்டாக நீங்க என்ன பண்ணுவீங்க? அடிக்ஷன் ஆயிடுவீங்க. அடிக்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணுவீங்க? திரும்ப அந்த அடிக்ஷன் ஆகிறதுக்கு என்ன பேரு அப்படின்னா நிரோத சம்ஸ்காரம். அந்த நிரோத சம்ஸ்காரம்ன்ற ஹேத்துனா காரணத்தினால இந்த வித்தான சம்ஸ்காரங்கள் மெதுவா என்ன ஆகும்? நீங்க அபியாசத்தை அதிகப்படுத்த வைராகியத்தை அதிகப்படுத்த 2 நான் வேதாந்தம் சொல்றதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வைராகியத்துக்கு. நம்ம கிளாஸ்ல இருக்கிற ஒருத்தர் பாத்தீங்கன்னா சொல்றாரு, சாமி நேற்று போன் பண்ணி இது முன்னாடி மாதிரி எல்லாத்தோடும் கலந்து பேசவே முடியல சாமி, என்ன நீ மௌனமாவே இருக்க, எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. எங்க போனாலும் அப்பா வீட்லயும் அதே மாதிரி தான் சொல்றாங்க, வெளியில வேலைக்கு போற இடத்துலயும் அப்படிதான் சொல்றாங்க. எல்லாரும் கேட்கறாங்க, என்ன இது ஒண்ணுமே பேச மாட்டேன்ற. இப்ப எனக்கு பேசவே தோண மாட்டேங்குது சாமி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேதாந்தத்தோட, இந்த வேதாந்தம் நல்லா உள்ள போக ஒரு வைராக்கியம் இன்டைரக்டா உண்டாகும். ஒன்னும் சாரம் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் கூட உட்கார்ந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த வைராக்கியம் வருது, ஆனா பாத்தீங்கன்னா அபியாசத்துல கம்மி. அபியாசம் கம்மியா இருக்குன்னா என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சாமி வீட்டுல நான் ஓங்காரத்தை சொல்லும் போது மற்றவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு சாமி காலையில அப்படி. அப்ப தனி செப்பரேட்டா ரூம் இல்லை, ஒய்ஃப் இருக்காங்க, சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு சரியா தனியா உட்காந்து பண்ண முடியல. நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. நம்ம பூஜை ரூம் எல்லா வீட்லயும் என்ன வச்சிருக்கோம்? ஆளுக்கு நடுவில் தான் பூஜை ரூம் வச்சிருக்கோம். நிறைய வீட்டுல பூஜை ரூமே இல்லைல்ல. பகவானுக்கு எங்க ஒதுக்கிக்கும் தெரியுங்களா? நம்ம எல்லா இடத்துலயும் ஒரு செல்ஃப். அதுல நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா மாமிங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிச்சன்ல ஒரு செல்ஃபை பாத்தீங்கன்னா பூஜை ரூம் ஆக்கி வச்சிருக்காங்க. அதை ஸ்கிரீன் போட்டு மூடி வச்சுக்கிறது, ஓபன் பண்ணிக்கிறது. ஒரு செல்ஃப் அளவுக்கு வந்தாச்சு. அப்ப உட்கார்ந்து எங்க தியானம் பண்ணுவீங்க? தியானம் பண்ண முடியாது. அப்ப பெட்ரூம்ல இருந்து தியானம் பண்ணலாமா அப்படின்னா ஒருத்தர் 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. உங்க ஹஸ்பண்டோ இல்ல பாத்தீங்கன்னா உங்க ஒய்ஃபோ யாரோ சில்ட்ரன்ஸோ தூங்கிட்டு இருப்பாங்க. நீங்க ஓம்னு சொன்னீங்கன்னா என்ன காலங்கத்தால ஓம்னு சொல்றேன் அப்படின்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. அப்ப அதுக்காக தான் ஏகாந்தம் இருக்குங்களா உங்களுக்கு. எங்கேயாவது ஏகாந்தத்துல இருந்துகிட்டு இந்த அபியாசத்தை பண்ண என்ன ஆகும்? நிரோத சம்ஸ்காரம் அதிகமாயிட்டே போகும்.
இந்த வித்தான சம்ஸ்காரம் தேஞ்சு தேஞ்சு அபிபூயந்தே, தேஞ்சு போகுது, மூடி மறைக்கப்படுகிறது. தத் விரோதினக நிரோத சம்ஸ்காராக. அப்ப இந்த வித்தான சம்ஸ்காரம் மூடி மறைக்கும் போதெல்லாம் இந்த நிரோத சம்ஸ்காரம் என்ன ஆகும்? நல்ல ஓங்கி மேலோங்கி பாத்தீங்கன்னா வளர்ந்து ஆவிர் பவந்தி பிராத்துர் பவந்தி அப்படின்னா நல்லா மேலோங்கினது ஆகுது. அது டைம் அதிகமாக 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 உங்களுக்கு பாத்தீங்கன்னா வித்தான சம்ஸ்காரம் க்ஷீணமாயிட்டே போகும். தகாசதி. அந்த மாதிரியான நிலையில என்ன ஆகும்? நிரோத ஏக்க ஏக்கஸ்மின் க்ஷணே சித்தம் அனுகச்சதி. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நிரோத ஏக்க ஏக்கஸ்மின் க்ஷணே, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த நிரோதம் பாத்தீங்கன்னா அந்த சித்தம் நிரோதத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். உள்ள இருக்கிற வாசனைகள் மேல சித்தத்தை நீங்க நிரோதம் பண்றீங்க, கூடவே அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிற வாசனைகளும் இது அதிகமாக 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 உள்ள இருக்க வாசனைகள் மெதுவா க்ஷீணமாயிட்டே போகும். அப்போ சோ அயம் ஈதுருஷ சித்தசிய, இந்த இவ்விதமான சித்தத்திற்கு நிரோத பரிணாமம் இதோட எண்டுல என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம் அப்படின்னு ஏகாகிர சித்தம் அதிகமாக அதிகமாக சத்துவகுணம் அதிகமாய் 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 இது மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்ரத்தா வீரிய, நம்ம ஏற்கனவே போன இதுல பார்த்திருக்கோம்ல, ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி பிரஜா பூர்வக இதரேஷம், கடைசியில ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு மேல 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 ஆகி 95% சாஸ்மிதா சமாபத்தி, 98% பரம்பிரசங்கியானம். அதுக்கப்புறம் அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பரவைராக்கியம் வரும்போது இந்த அபியாசம் என்ன பண்ணுது? நிரோதத்துக்கு கொண்டு சர்வ சித்த விருத்தி நிரோதா அது கொண்டு வந்துடும். சித்தத்தோட இருக்கிற கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகி நிர்பீஜ சமாதிர் பவதி, அந்த இடத்துல நிர்பீஜ சமாதியானது உண்டாகிறது. சித்தத்தோட இருக்கிற கனெக்ஷன் போயிடுது. இதான் நேற்று பாட்டத்துல பார்த்துருக்கோம். இப்ப ஸ்மிருதின்றத வாசனை, இந்த சம்ஸ்காரம். இப்ப நான் ஒரு வாட்டி அந்த அனுபவம் பண்றேன் ஒண்ணு, அந்த ஸ்மிருதி என்ன பண்ணும்? எனக்கு திரும்பவும் அதை பண்ண சொல்லும். இழுத்துட்டு வர்றது. ஆமா, இப்ப நான் சொல்றதெல்லாம் பாட்டத்துல சொல்றதெல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வரும். அப்டக்கல்ஸ் என்னெல்லாம் அப்டக்கல்ஸ் இருக்கோ அந்த அப்டக்கல்ஸ் எல்லாம் சுவாமி இதை சொல்லியிருக்காரு. எப்படி பாத்தீங்கன்னா வெளியூர் போகும்போது நான் உங்களுக்கு சொல்றேன், வெளியூர் போகும்போது இந்த மதுரா போனீங்க அப்படின்னா இப்படி போங்க, இங்க இந்த கோயில் இருக்கு அந்த கோயில் இருக்கு இதெல்லாம் சொல்லி அனுப்புறேன்னு வச்சுங்க. நீங்க அங்க போய் இறங்கின மாத்திரத்துல நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் நீங்க என்ன பண்றீங்க? சுவாமி சொன்னது இந்த இடம் இந்த இடம் இந்த இடம்னு அப்படியே போறீங்களோ, அதே மாதிரி யோகத்துக்குள்ளார போகும்போதும் பாத்தீங்கன்னா யோக ஸ்மிருதி பாத்தீங்கன்னா முக்கியம். இப்ப யாராவது சொல்லுவாங்க, ஏன் சுவாமி இவ்வளவு டீட்டெயில் பண்றீங்க, வேதாந்தத்துக்கும் ஏன் இவ்வளவு டீட்டெயில் பண்றீங்க, யோகத்துக்கும் ஏன் இவ்வளவு டீட்டெயில் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஜிபிஎஸ் மாதிரி நமக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், அந்தந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இந்த ஸ்மிருதி பாத்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வரும்போது தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு அந்த சமாதி அனுபவம் உண்டாயிட்டே போகும். அந்த சமாதி அனுபவம் என்ன பண்ணும்? திரும்ப ஸ்மிருதியா மாறும். ஒவ்வொன்றத்தையும் சமாதி அடையும் போது சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் சவிச்சாரம் இதெல்லாம் அடைய அந்தந்த இடத்துல இருக்கிற அனுபவம் என்ன ஆயிடும்? உங்களுக்கு அது வாசனையா உள்ளுக்குள்ள பதிவாகும். திரும்ப அது ஸ்மிருதிக்கு வரும், திரும்ப வாசனையா மாறும், திரும்ப ஸ்மிருதிக்கு வரும். ஸ்மிருதினா நினைவுக்கு வரும், திரும்ப அது நினைவா பதிவாகும், திரும்ப மேல வரும். இப்படியே உங்களை என்ன பண்ணும்? அது மேல 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 கொண்டு வந்து கடைசியில டிஸ்கனெக்ட் பண்ணி நிர்பீச்ச சமாதின்னு சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதியை அடைய பண்ணும். சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியார் இன்னைக்கு பாட்டம் 11 10வது சூத்திரமா 10வது சூத்திரத்துக்கு அவதாரிக்கா ஒண்ணு சொல்ற. நனு சதாசிவ பிரமேந்திர விருத்தி 10க்கு மேல. நனுனாவே என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் சந்தேகம் கேட்கிறான்னு அர்த்தம். இல்ல சாமி அப்படின்னு இப்ப புஷ்கலாமா கேட்கிற மாதிரி சாமி அப்படின்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள நனுன்னு போடுவாங்க. இல்ல பிரதிக்ஷணம் பரிணாமினோகி பாவாஹா ரிதே சிதிசக்தேகே ஒரு நியாயம் இருக்கு. சிதிசக்தின்றது என்ன அர்த்தம்னா சைத்தன்யம் அர்த்தம். சிதிசக்தின்னு என்ன அர்த்தம்? சிதிசக்தின்றதுக்கு அர்த்தம் சைத்தன்யம், ஸ்புரணம். அந்த சைத்தன்யம்ன்ற கான்சியஸ்னஸ் இல்லாம, சிதிசக்தின்றதுக்கு அர்த்தம் கான்சியஸ்னஸ் சைத்தன்யம், அது இல்லாம ரிதே சிதிசக்தேக லாஸ்ட்ல இருக்குல்ல அதை எடுக்கணும். சிதிசக்தி இல்லாமல் சைத்தன்யம் இல்லாமல்
பாவாகா, பாவாகான்றதுக்கு அர்த்தம் இந்த லோகத்தில் இருக்கிற எந்த வஸ்துக்களும், புத்தி, மனசு, இந்திரியங்கள், இந்த தேகம், வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூத்தங்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரதிக்ஷணம் பரிணாமினோ, அதாவது சிதிசக்தி இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பரிணாமத்தை அடையாது. சைத்தன்யத்தோட ஆதாரத்துல தான், புருஷனோட சந்நிதியில, ஆத்மாவோட சந்நிதியில தான் இந்த மாயையானது என்ன பண்ணுது, பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. 3 குணங்களும் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. நான், இந்த நான் அப்படின்றதுக்கு இருக்கிற நிலையில தான் நானுக்கு மேல இருக்கக்கூடிய புத்தி, பிராணன், மனசு, இந்திரியம், இந்த தேகம் எல்லாம் பரிணமிக்குது. நான் இல்லை அப்படின்னா இங்க பரிணாமம் நடக்கவே நடக்காது. இது ஒரு நியாயம். இது நியாயேன, இந்த நியாயத்தினால நியாயேன சித்தஸ்ய சர்வதா பரிணாம பிரவாகோ வக்தவ்யா. அப்ப இந்த ஆத்மா நித்தியம் தானே, ஆத்மா நித்தியமா இருக்கிறதுனால ஆத்மாக்கு மேல இருக்கிற இந்த மாயையும் என்ன பண்ணும், திரிகுணாத்மிகா மாயாவும் பிரகிருதியும் என்ன பண்ணும், சதா காலமும், சர்வதா சதா காலமும் என்ன பண்ணும்னா பரிணாம பிரவாகோ வக்தவ்ய, அது பரிணமிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எங்க இருக்கிற வரைக்கும், இந்த மேக்னெட் இருக்கிற வரைக்கும் மேக்னெட்டுக்கு பக்கத்துல இருக்க இரும்பு துகள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது சஞ்சலிச்சுக்கிட்டே ஆடிக்கிட்டே தான் இருக்கும். சின்ன 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 பொடி இரும்பு தூளெல்லாம் போட்டுட்டு இந்த மேக்னெட்டை பக்கத்துல கொண்டு போனீங்கன்னா இந்த மேக்னெட்டோட சந்நிதியில இந்த இரும்பு துகள்லாம் என்ன பண்ணும், இரும்பு அயன் இதெல்லாம் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஆடும், டான்ஸ் ஆடும். எதனால, இந்த இந்த மேக்னெட்டோட சந்நிதியில. இதே மாதிரி இந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் ஆத்மாக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சித்தம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சித்த விருத்திகளும் பிரவாகமா பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். தத்திர வித்தித சித்தஸ்ய விருத்தி பிரவாக ஸ்புடக. இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா வித்திதம் அப்படின்னா சமாதியில இருந்து வேக்கப் ஆன ஸ்டேட். இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறது என்னது, வித்தித சித்தம்னு பேர், வித்தான அவஸ்தான்னு பேர் இப்ப நம்ம இருக்கிறது. இந்த வித்தான அவஸ்தையில வித்தித சித்தம்னா வேக்கப்பான இந்த சித்தமானது நல்லா வந்து பாத்தீங்கன்னா விருத்தி பிரவாக, நல்ல விருத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளட் மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் ஸ்புட்டக அப்படின்னு என்ன அர்த்தம், ரொம்ப தெளிவா தெரியுது. யாருக்காவது தெரியலையா என்ன? இப்ப வேக்கப்ல இருக்கோம், நம்ம வேக்கப்ல எல்லாம் இல்ல, நம்ம எல்லாம் சமாதி அபியாசம் பண்ணன்னு போய் உட்காந்து ஜபம் பண்ணாவே அப்படிதானே இருக்கு. நமக்கு தான் தெரியுமே நம்ம மனசை பத்தி. ஜபம் பண்ண உட்கார்ந்தா ஊரெல்லாம் சுத்துது, ஜபத்தை தவிர்த்து மற்றது எல்லாத்தையும் நினைக்குது. தியானம் பண்ண உட்கார்ந்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா இருக்காங்க ரமணாசிரமத்துல வந்து சொல்லுவாங்க, இப்ப இல்லை இறந்து போயிட்டாங்க, நல்ல அம்மா. அந்த அம்மா சொல்லுவாங்க என்னன்னா, சாமி போய் உட்காருவோமா, எல்லாம் எப்படி உட்காடுறாங்களோ நம்ம ரமணாசிரமத்துல சாமியை இது பண்ணிட்டு ஒரு செவ்வறு ஓரம் பார்த்து செவுத்து ஓரமா பார்த்து உட்கார்ந்துருவோம் சாமி. உட்கார்ந்தோன்னு ஒரே பழசெல்லாம் நினைவு வரும். பேரன் நினைப்போம், பேரன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு பேரனை பத்தி நினைச்சுப்போம். அப்புறம் என் பையனோட ஞாபகம் வரும், அழுகியா வரும், சாமி பையன் செத்து போயிட்டான், அந்த பையனை பத்திலாம் நினைச்சுப்பேன். அப்புறம் என் மாட்டு பொண்ணு என்ன பண்றான்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதுக்கப்புறம் மெதுவா ஊரெல்லாம் சுத்தி இந்த மனசு என்ன பண்ணுவோம் அப்படின்னா தூங்கி போயிடும் சார். அந்த அம்மா ரொம்ப ஜென்யூன், கிளியரா சொல்லுவாங்க. அப்ப 2 காரியம் தான் நடக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, உட்கார்ந்த மாத்திரத்துல ஒரே விக்ஷேபம். விக்ஷேபம்னு என்ன அர்த்தம், சித்தம் அநேக விஷயங்கள்ல சஞ்சாரம் பண்ணிக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் விருத்திகள் எப்ப கம்மி ஆகுதோ உலக விஷயங்கள்ல இருந்து, அப்ப மெடிடேஷன் தானே போகணும், ஆத்மால நிக்கணும்ல. ஆனா ஆத்மால நிக்காம என்ன பண்ணிடும், தூங்கி போயிடும். அப்ப நமக்கு நடக்கிற 2 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, தியானத்துல உட்கார்ந்தாவே நமக்கு இதுதான் சம்பவிக்குது. ஆனா விவகாரத்துல இப்ப உட்காரும் போது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பிளட் மாதிரி விஷயம். ஏன் அந்த காக்காக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு, இந்த காக்கா ஏன் இந்த கலர்ல இருக்கு, இந்த காக்கா ஏன் இப்படி இருக்கு, ஏன் அவர் இப்படி போறாரு, அவர் ஏன் அப்படி போறாரு, ஊர்ல இருக்கிறதெல்லாம் சிந்திக்கிறோம். இந்த 26 எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்துருமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், பிஜேபி தான் வருமா, இந்த கோயில்ல கொஞ்சம் நல்லபடியா பண்ணணும், இந்த எல்லாத்துக்கும் நல்லா நடந்தா நல்லா இருக்கும், இவங்க அநியாயம் பண்றானுங்க அப்படின்னு ஊர்ல இருக்க பாலிடிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு வேர்ல்டு வார்ல இருந்து 3வது வேர்ல்டு வார் வந்துருமோ. இப்ப போற போக்க பார்த்தா அப்படி இருக்கு. இப்ப பாகிஸ்தான்காரன் ஏதாவது பட்டன் அழுத்திட்டானா என்ன ஆயிரும்,
ஐயோ வம்பா போயிருமா அணுகுண்டு நம்ம மேல விழுந்துருச்சுன்னா அது வேற சென்னை தான் வேற சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க, சவுத்துல தான் தாக்க போறானுங்களாம் அப்படின்னு. அதனால வந்து இங்க போட்டானுங்களா பாம். உட்கார்ந்து இந்த மனசு என்ன பண்ணுது, ஃப்ளட்டு மாதிரி கண்டதையும் திங்கிங் பண்ணிட்டு இருக்கு. அப்போ நமக்கு நல்லா தெரியுது இந்த வித்தான அவஸ்தையில இந்த சித்தத்துல சித்தவிருத்திகளோட பிரவாகம் ஸ்பஷ்டமா நமக்கு தெரியுது, ஃப்ளட்டு மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா நிருத்த சித்தசியது, இப்ப யாருக்காவது கேள்வி வரலாம், நிரோத சித்தம் நமக்கு தெரியாதுல்ல. நிரோத சித்தம் நம்மளோட நிரோத சித்தம் 2 செகண்ட் 3 செகண்ட் தான் நிரோத சித்தம் நமக்கு சம்பவிக்குது. அப்போ அது மாதிரி நிரோத சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கதம் இது ஆசங்கிய உத்தரமாக யாராவது கேட்கலாம், இப்ப நமக்கு ஃப்ளட்டு மாதிரி தாட்டு போயிட்டு இருக்கு சாமி, இதே வந்து பாத்தீங்கன்னா நிரோத அவஸ்தையில இருக்கக்கூடிய சமாதிஸ்தன் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஸ்திதப்பிரஜன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஸ்திதப்பிரஜன் சொல்லக்கூடிய சமாதியில நின்றவனுக்கு எப்படி அந்த நிரோத சித்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்காக உத்தரம் ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். 10வது சூத்திரம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரமண பகவான் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? ரமண பகவான் சொல்லுவார், கண்ணை திறந்தா சவிகல்பம், கண்ணை மூடுனா நிர்விகல்பம் அப்படிங்க. அப்ப எந்த அளவுக்கு இருக்கு தெரியுங்களா? யாராவது கண்ணை திறந்தா வாங்கப்பா எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு அவங்க என்ன கேட்கறாங்களோ அதுக்கு பதில் சொல்றேன். இதே கண்ணை மூடுனா எந்த விருத்திகளும் இல்லாம போறோம். அப்ப ஒரு சமாதிஸ்தனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகஜ அவஸ்தான்னு பேர். சகஜ அவஸ்தையில இருக்கக்கூடிய சமாதியில இருக்கிறவனுக்கு ஒரு பேனா மாதிரி, நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, பேனா மாதிரி எடுத்து எழுதுவாங்க, விவகாரம் வந்துச்சுன்னா பேக்கப் ஆனாங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுவாங்க, விவகாரம் முடிஞ்சோன்னு மூடி வச்சுக்கலாம். இதே மாதிரி சித்தமும் கூட என்ன பண்ணுனா தேவையானா அது ஒர்க் ஆகும், யாரையாவது பத்தி சிந்திக்கும், சவிகல்பம். அதே நேரத்துல வேலை இல்லை அப்படின்னா கண்ணை மூடினா நிர்விகல்பத்துக்கு போயிடும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சமாதிஸ்தனா இருக்கக்கூடியவங்களுக்கு நிலை சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர் 10வது சூத்திரம் சொல்றார், தஸ்ய பிரசாந்தவாகிதா சம்ஸ்காராத், தஸ்ய பிரசாந்தவாகிதா சம்ஸ்காராத், தஸ்ய பிரசாந்தவாகிதா சம்ஸ்காராத். தஸ்ய அப்படின்றதுக்கு அர்த்தம் தஸ்ய சித்தஸ்ய, அந்த சித்தத்திற்கு. எந்த சித்தம்? போன சூத்திரத்துல சொன்னோம்ல, அபியாசம் பண்ணி 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 பிரதிதினம் பிரதிக்ஷணம், ஒவ்வொரு தினமும் அபியாசத்தை பண்ணி 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 பண்ணி. இப்ப ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்தோன்னு உட்கார்ந்தோன்னு ஆயிருக்குமா? அது ரமண பகவான் வந்து 16 வயசுல வந்து உட்கார்ந்தார். 16 வயசுல வந்து உட்கார்ந்தோன்னு இப்ப ஒரு வேளை வந்து பாத்தீங்கன்னா அப்பவே முடிஞ்சிருந்துச்சுன்னா அவர் திரும்ப போய் உட்கார்ந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு காரியம் சித்திச்சிருந்துச்சுன்னா பசி தீர்ந்து போச்சுன்னா சாப்பிடுவானா எவனாவது? சாப்பிட மாட்டான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரமண பகவான் 16 வயசுல வந்து உட்கார்ந்த மாத்திரத்திலேயே அவருக்கு சித்திச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 22 வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதாள லிங்கம், அதுக்கப்புறம் ஸ்கந்தாசிரமம், அப்புறம் விருப்பாட்சிக்கே, இதெல்லாம் சேர்த்து 22 இயர்ஸ் உட்கார்ந்து இருக்காரு. யோசிச்சு பாருங்க. அப்போ அவ்வளவு நேரம் உட்காரணும்னு அவசியம் இல்லை. அப்ப என்ன உட்கார்ந்துட்டு இப்ப முனிவர்கள்லாம் 1000 வருஷம் தபஸ் பண்ணாங்க, 100 வருஷம் தபஸ் பண்ணாங்க, 200 வருஷம் தபஸ் பண்ணாங்க, புத்து முளைச்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்றோமே, இதெல்லாம் என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்னா இந்த நிஷ்டைய சம்பாதிக்கிறது. நிஷ்டை எப்படி சம்பாதிப்போம்? நம்ம இப்ப நடக்குதே 3 செகண்ட், நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிரோதம், விருத்தி நிரோதம் எத்தனை செகண்ட் உங்களுக்காவது? 3 செகண்ட் ஆகுதா புஷ்கலாமா? 3 செகண்டாவது ஆகுதா? 3 செகண்டே நமக்குலாம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா விற்த்திகள் பிரவாகமா போயிட்டு இருக்க ஒழிய ஏகாகிர சித்தம் வேணா கிடைக்குது. ராம் 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 சொன்னா வேணா ஒரு 10 ராம் சொல்லலாம், ஏகாகிர சித்தம் வேணா போகுது. ஆனா நாமமே இல்லாம எந்த தாட்டும் இல்லாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 செகண்ட் நமக்கு இருந்தா நமக்கு பெரிய விஷயமா இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரமண பகவான் மாதிரி இருக்கிறவங்க, பெரியவங்க, நிஷ்டை அடையிறவங்க என்ன பண்ணுவாங்க, நிதித்தியாசனத்துக்கு போறவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 3 செகண்ட விருத்தி பண்றதுக்காக திரும்ப திரும்ப அபியாசம் பண்ணி 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 3 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 24x7 சுவாபாவிகமா ஆகிற வரைக்கும் அதை வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் 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 வைராகியம், நித்தியம் தியான யோக பரோ வைராகியம் சமுபாஷிரித. கீதால வந்து பாத்தீங்கன்னா அந்த நிதித்தியாசனத்துக்கு லட்சணம் சொல்லும்போது 51, 52, 18, 18வது அத்தியாயத்துல 52வது ஸ்லோகம் சொல்லுது, விவிக்த சேவி, ஏகாந்தத்தில் இருக்கிறது,
விவிக்த சேவி, லகுவாசி, அல்பமா சாப்பிடுறது. ஏன் அல்பமா சாப்பிடணும்? அதிகமா சாப்பிட்டீங்க அப்படின்னா தூக்கம் வந்துடும். உள்ள வந்து ஃபுட்டு அதிகமா போட்டீங்கன்னா லயத்துக்கு போயிடும். அதனால அளவா சாப்பிட்டு எத வா காய மானசக, இந்த வாக்கு மனசு காயம் இந்த உடம்பு, இந்த மூணுத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நித்தியம் தியான யோக பரோ நித்தியம், தியான யோகத்திலேயே தொடர்ந்து நித்தியமா இருக்கிறது. நித்தியம்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜபாதி அந்நிய கர்த்தவிய அபாவ பிரதர்சனார்த்தம். ஜபம் கூட அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஜபம் கூட இல்லாம தான் 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 தான்ல நிக்கிறது என்னது? விருத்தி நிரோதம். வெறும் தான் தான் தான்ல நிற்கும் போது விருத்திகள் இல்லாம இருக்கிறது. அதுலயே தொடர்ந்து நிக்கணும். கூட என்ன இருக்கணும்? நித்தியம் தியான யோக பரம்னா, நித்தியம்ன்றதுக்கு அர்த்தம் அபியாசம். அபியாசம் தொடர்ந்து போகணும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியத்தை சககாரியா வச்சுக்கிறது. இந்த ஜெகத்தெல்லாம் திருஷ்யம் பொய், திருஷ்யம் பொய், திருஷ்யம் பொய் அப்படின்னு எந்த தாட்டு வந்தாலும் உதாசீனப்படுத்தி திரும்ப நிரோதத்துக்கு போறோம். இது அபியாசம் பண்ண 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 தஸ்ய சித்தஸ்ய, அந்த சித்தத்துக்கு என்ன வரும் அப்படின்னா பிரசாந்த வாகிதா. பிரசாந்த வாகிதானா என்ன அர்த்தம்? அந்த நிரோத சம்ஸ்காரம் கொஞ்சமா இருந்துச்சுல்ல, 3 செகண்ட், அது என்ன ஆகும்? 5 செகண்ட் ஆகும், 10 செகண்ட் ஆகும், 20 செகண்ட் ஆகும், 1 நிமிஷம் ஆகும், 5 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் ஆகும், 20 நிமிஷம் ஆகும், அரை மணி நேரம், 1 மணி நேரம், இப்படின்னு அந்த நிரோதமானது இம்ப்ரூவ் ஆயிட்டே போகும். நான் சொல்லுவேன்ல, ஓம் முதல்ல இப்போ நீங்க ஓங்காரம் சொல்றீங்க. ஓங்காரம் சொல்லும் போது ஸ்தூலமா ஓங்காரம் சொல்றீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார ஓங்காரம் சொல்றீங்க, சூக்ஷ்ம ஓங்காரம். இந்த ஓங்காரமும் மெதுவா 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 என்ன ஆகும்? சித்த விருத்திகளை எல்லாத்தையும் அந்த ஒவ்வொரு ஓங்காரமும் அந்த உலோகத்தில் அந்த மனசுல இருக்கக்கூடிய வித்தான வாசனைகள் இருக்கும். இந்த ஒவ்வொரு ஓங்காரமும், மனசுல சொல்ற ஓங்காரமும் அதுக்கு ஆப்போசிட்டா சித்தத்துல இருக்கிற லௌகிகமான வித்தான சம்ஸ்காரத்தை ஒவ்வொன்றத்தையா சுவாகா பண்ணிக்கிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ளார மனசுல சொல்ல ஓங்காரம் ஓம் 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 சொல்ல 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 அதுல இருக்கிறது எல்லாத்தையும் அது காலி பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? அந்த ஓங்காரமும் அடங்கி விடும் மனசுல. அப்ப மனசுல இருக்கிற ஓங்காரமும் மனசுல சொல்ற ஓங்காரமும் அடங்கினோன அந்த இடத்துல என்ன வந்துடும்? பிராண விருத்தி மட்டும் இருக்கும். அதுக்கு பேர் ஒரு நாதம் அப்படின்னு பேர். அது மகாரம், அதுன்னு பேர். அது பேர் பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கும், அது மகாரம். ஒரு அநாகத சப்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தொடர்ந்து நாதமா கேட்டுட்டு இருக்கும். அதுவும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெதுவா 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 அதுவும் சாந்தமாகும் போது ஓம் அகார உக்காரம் அகாரம் 3 சாந்தமாயிடும். ஸ்தூல ஓங்காரம் அகாரம், மனசுல சொல்லக்கூடிய ஓங்காரம் உகாரம், ஹிரண்ய கர்ப்ப பிரணவம். அதுக்கப்புறம் அதுவும் அடங்கினதுக்கு பிறகு இருக்கிற பிராணனோட சப்தத்துக்கு பேர் அநாகதம், ஈஸ்வரவாணி. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அகார உக்காரம் அகாரம், இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் போனதுக்கு பிறகு ஒரு யோகிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஓம் ஓம் ஒரு ஓங்காரம் சொல்லி அடுத்த ஓங்காரம் பூர்ண ஓங்காரம் வந்துடும். பூர்ண ஓங்காரம் தனித்தனியா சொல்லி 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 வியஸ்த உபாசனைன்னு பேரு தனித்தனியா சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் சமஸ்த உபாசனைன்னு பேரு ஓங்காரம் பூரணமா சொல்றது. அந்த ஓங்காரம் பூர்ணமா சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கேப் சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எம்டியா இருக்கும். அந்த இடத்துல யார் இருப்பான்னு நிரோத சித்தம்னு பேரு. எம்டியா இருக்கிற சித்தம் மட்டும் போகும். ஒரு தாட்டு திரும்ப வித்தான சம்ஸ்காரம் ஏதாவது உள்ள இருந்து வரும். அப்ப திரும்ப ஒரு ஓம், இந்த ஓம் சொன்னதுக்கு பிறகு திரும்ப கேப் வரும். இந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? இம்ப்ரூவ் ஆயிட்டே போகும், இம்ப்ரூவ் ஆயிட்டே போகும். மெதுவா அது வாஸ்ட் ஆகி எல்லாத்தையும் சாப்பிட்டதுக்கு பிறகு அந்த சம்ஸ்காரத்துக்கு என்ன பேர் தெரியுங்களா? அந்த அந்த ஒவ்வொரு கேப்ல நின்று 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 உண்டாகிற சம்ஸ்காரத்துக்கு பேரு நிரோத சம்ஸ்காரம். அந்த நிரோத சம்ஸ்காரம் திரும்ப திரும்ப உங்களை என்ன பண்ணும்? நீங்க வெளியில சித்தம் வேக்கப் ஆகும் போதெல்லாம் திரும்ப நிரோதம் பண்ணு நிரோதத்துக்கே கொண்டு வந்து என்ன பண்ணும்? ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சித்தம் பரிபூரணமா நிரோதத்தை அடைந்துவிடும். அந்த நிரோதமான நிலையில என்ன ஆகும்? அந்த நிரோத சம்ஸ்காராத், அந்த நிரோத சம்ஸ்காரத்தினால நிரோதம் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகி அந்த இடத்துல நிரோதத்தோட பிரவாகம். நிரோதத்தோட பிரவாகம்னா விருத்தி இல்லாத வெறும் தான் அப்படின்ற ஸ்புரணம் இருக்குல்ல, அந்த ஸ்புரணத்துக்கு பேரு பிரசாந்தம் அப்படின்னு பேரு.
அந்த பிரசாந்தமானது வாகிதா, பிரசாந்த வாகிதா. பிரசாந்த வாகிதா அப்படின்னா ஒரு நதிகள்ல எப்படி சித்த விருத்தி போற மாதிரி நதிகள்ல விருத்திகள் போயிட்டு இருந்துச்சு. இப்ப சித்த விருத்திகள் எல்லாம் நின்று போச்சு. அந்த இடத்துல என்ன இருக்கும்? வெறும் ஸ்புரண மாத்திரம், அப்படியே பிளட் மாதிரி ஸ்புரண மாத்திரமா போக ஆரம்பிச்சு. இதுதான் பிரசாந்த வாகிதா அப்படின்னு பேர். அடிச்சா பாஷ்யத்துக்கு வந்து நான் சொல்றேன். சொல்லுங்க. ஆமா, அது எதுவுமே இல்ல. இப்போ உங்களால முடியாதுன்னு நான் சொல்றேன். இப்ப ஓம் ஓம் சொல்லிட்டு நிப்பாட்டுங்க. எவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா தாட்லெஸ்ஸா இருக்க முடியும் பாருங்க. எதுவுமே இருக்கக்கூடாது. எதுவுமே இல்லாம எத்தனை செகண்ட் இருக்குன்னு பாருங்க. ஒரு ஓம் சொல்லிட்டு விடுங்க. ஓம், எதுவுமே இருக்கக்கூடாது. ஜபமே விருத்தி தானமா, எதா இருந்தாலும் விருத்தி தானே. அதனால ஓம் சொல்லிட்டு அடுத்த ஓம். ஓம் தானே ஜபம். அதான் ஓம் தானே ஜபம். அப்ப ஓம் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த ஓம் சொல்றதுக்கு நடுவுல இருக்கிறது என்னது? ஜபமா இருக்கும். ஒரு ஜபத்துக்கும் இன்னொரு ஜபத்துக்கும் நடுவுல இருக்கிறது தான் அமாத்திரான்னு பேரு. அமாத்திரா. அந்த அமாத்திரா தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்லும் போது அமாத்திரா அனந்த மாத்திரஸ்ட சிவோ அத்வைதக. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிவம், அதான் அத்வைத்தம், அதுதான் நம்மளுடைய சுரூபம். அந்த இடத்துல எவ்வளவு நேரம் நிக்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு ஓம் சொல்லிட்டு எவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஓமுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் நிக்க முடியுதுன்னு பாருங்க. பாத்தீங்கன்னா டக்குன்னு தாட்டு வந்துடும். நான் சொல்ற மாதிரி 2 செகண்ட் 3 செகண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா தாட்லெஸ்ஸா இருக்க முடியும். அடுத்து தாட்டு வந்துடும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு சாதுக்கள் என்ன பண்ணுவாங்க? அதனாலதான் ஸ்டெப்ஸ் போறோம். அகாரத்தை சொல்லி மனசு அடங்கும். அதுக்கப்புறம் உக்காரத்தை சொல்லி இன்னும் நல்ல மனசு அடங்கும். அப்புறம் நாதத்தை வந்துருச்சு அப்படின்னா, நாதம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு மனசே இருக்காது அந்த இடத்துல. ஆனா என்ன இருக்கும்? அநாகத சப்தம் இருக்கும். அப்போ ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம்னு போயிட்டு தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த துரியத்தை அடையிறோம். நீங்க எடுத்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா துரியத்துக்கு போகணும்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 3 செகண்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களால சம்பவிக்கவே முடியாது. 3 செகண்ட் அதிகம் நான் சொல்றேன். 2 செகண்டே உங்களுக்கு என்ன ஆயிரும்? தாட்டு வந்துடும் உங்களுக்கு. அப்ப அந்த ஒரு யோகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகார உபாசனை, உக்கார உபாசனை, வகார உபாசனை போய் அதுக்கப்புறம் அந்த எம்டினஸ் துரியத்துக்கு வரும்போது, அமாத்திரைக்கு வரும்போது கேப் நல்லா ஹோல்டு பண்ண முடியும். இப்ப நான் சொல்றேன், உங்களோட அபியாசத்துக்கு என்னோட அபியாசத்துக்கு வித்தியாசம் இருக்கா? இப்ப இவ்வளவு பேசிட்டு இருக்கேன்ல, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஓம் சொன்னா ஒரு 2 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு லென்த் பண்ணேன் அப்படின்னா என்னால வந்து பாத்தீங்கன்னா 5 to 10 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்டியா இருக்க முடியும். எம்டியா இருக்க முடியும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா அபியாசத்தோட பலம். நீங்க எவ்வளவு அபியாசம் பண்ணிருக்கீங்கன்றத பொறுத்து, காலையில எவ்வளவு அபியாசம் பண்ணிருக்கீங்கன்னு பொறுத்து. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அபியாச பலம் அதிகமாக அதிகமாக இந்த 5 செகண்ட் 10 செகண்ட் 20 செகண்ட்னு அந்த கேப் அதிகமாயிட்டே போகும். அந்த கேப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்புரணம் சைத்தன்யம் நம்ம சொல்றோம். அது இருக்க 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 அதிகமாகி உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃப்ளட் மாதிரி ஒரு பிரவாகம் போக ஆரம்பிக்கும். சித்த விருத்திகள் அடங்கி ஒரு பிரசாந்தம் அர்த்தம் பிரகிருஷ்டரூபேன சாந்தம், நல்ல அடங்கிய நிலையா என்ன ஆகும்? விருத்தி வந்து பாத்தீங்கன்னா விருத்தி இல்லாத நிலையானது ஒரு ஃப்ளோ போயிட்டே இருக்கும். பிரவாகம்னா ஒரு ஃப்ளோ போயிட்டே இருக்கும். இது சதாசிவ பிரமேந்திரர் என்ன சொல்றான்னு பாருங்க. யதா, எந்த விதமாக, ஆச்சாரியர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். எந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா விருத்திகள்னா என்ன சொல்றீங்க அப்படின்னா, நம்ம வந்து அடுப்பு எரியுதுன்னு வச்சுங்களேன், இல்லைன்னா ஒரு ஹோமம் நடக்குது. இந்த ஹோமத்துல வந்து பாத்தீங்கன்னா நெய் எடுத்து சுவாகா கொடுக்குறீங்க, ஆஜ்யத்தை எடுத்து சுவாகான்னு கொடுக்குறீங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமித்தை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுவாகா சொல்லி சமித்தை போடுறீங்க. அதுக்கப்புறம் ஆஜ்யத்தை எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கீங்க. நல்லா இதை வந்து பாத்தீங்கன்னா திலஹோமம் பண்றீங்க அப்படின்னா நிறைய எள்ளை எடுத்து சுவாகா சொல்லி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்படி போட இந்த அக்னி என்ன ஆகும்? நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப ஹோமம் பண்ணும்போது நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைம்ல வந்து கரெக்டா ஆகுதி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போடக்கூடாது. ஆகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 108 ஆகுதி கொடுக்குறோம்னா, ஒரு மிருத்யுஞ்சய ஹோமம் பண்றோம். திரியம்பகம் விஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமுபந்தனான் மிருத்யவே ஸ்வாஹா. இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜபம் சொல்லியும் ஸ்வாஹா 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 சொல்லி ஒரு 108 ஜபம் பண்ணதுக்கு பிறகு 108க்கு முன்னாடியே அக்னி நல்லா எரியறதுக்காக ஆகுதி கொடுப்போம்.
இந்த விறகு கட்டை நல்ல சமித்துக்கள்லாம் வச்சிருப்போம், அந்த சமித்தெல்லாம் எடுத்து உள்ள போடுவோம். ஆனா ஜபம் பண்ணி அந்த ஆகுதி கடைசி ஆகுதி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண மாட்டோம், திரும்ப சமித்தும் உள்ள போட மாட்டோம், அதே மாதிரி ஆஜ்யத்தையும் போடக்கூடாது. இப்ப நிறைய இடத்துல போடுறாங்க, அதான் சொல்றேன். அந்த ஆகுதி லாஸ்ட் ஆகுதிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா பூர்ணாகுதி தான் பண்ணுவாங்களோ, அதுக்கு நடுவில் வேற எதுவுமே நடக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் எக்ஸாம்பிள் சொல்றாரு, யதா எவ்விதமாக சமிது ஆஜ்ய ஆகுதி பிரக்ஷேபே. சமித் அந்த ஹோம குண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சமித்தையும், சமித்துன்னு குச்சி, அரசங்குச்சி, ஆலங்குச்சி, மாங்குச்சி இதெல்லாம் இருக்குல்ல, இந்த குச்சிகள் எல்லாத்தையும் போடுறோம். கூட வந்து பாத்தீங்கன்னா ஆஜ்யன்னு என்ன அர்த்தம், நெய்யின்னு சொல்ல மாட்டோம். ஹோமத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியில நெய்யின்னு சொல்லுவோம், கீன்னு சொல்லுவோம். அது ஹோம குண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்துல வச்ச மாத்திரத்துல அதுக்கு பேரு ஆஜ்யம். இந்த ஆஜ்யத்தையும் எடுத்து விட்டுக்கிட்டே ஆகுதி பிரக்ஷேபே, ஆஜ்ய ஆகுதி பிரக்ஷேபே, இந்த ரெண்டுத்தையும் ஆகுதியா நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும் போது, பிரக்ஷேபம்னா அதுல அக்னியில விட 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 வன்னிர் உத்தரோத்தர விருத்தியா பிரஜ்வலதி. அக்னி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த க்ஷணத்துல நீங்க போட போட வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஆஜ்யம் போட்டீங்கன்னு வச்சுங்க, நெய்ய விட்டீங்கன்னு வச்சுங்க, அப்படியே குப்பு குப்புன்னு எரியும். அப்படியே நாங்க வந்து பாத்தீங்கன்னா நெய் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்போம், ஏன்னா நல்லா எரியும், தீ கொழுந்து விட்டு எரியும். அதுதான் இங்க சொல்றாரு, உத்தரோத்தர விருத்தியா, அடுத்தடுத்த க்ஷணத்துல என்ன பண்ணுவாது, நல்லா கொழுந்து விட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரஜ்வலதி, நல்லா எரியுது. அதே நேரத்துல லாஸ்ட் மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு பிறகு சமிதாதி சமிதாதி பிரக்ஷயே, இந்த ஆகுதி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, பூர்ணாகுதி எல்லாம் கொடுத்து விட்டுறீங்க. பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பூர்ணாகுதியும் கொடுத்து முடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, அக்னியில போட வேண்டியது இல்லை. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம். எல்லாம் அடுத்து என்ன நடக்கும், வேற என்ன நடக்கும், ஹோமம் நடந்தோடனே போஜனம் தான் எப்படான்னு காத்துக்கிட்டு இருப்போம். ஹோமம் முடிஞ்சோடனே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட போயிடுவோம், இதாயிடும். அந்த அக்னியில திரும்ப யாரும் போட மாட்டாங்க. அந்த போடாத போது என்ன ஆகும், சமிதாதி பிரக்ஷயே, அந்த போட்ட அக்னியில அந்த சமித்தெல்லாம் இருக்குல்ல, மிச்சி இருக்கிற கட்டைகள்லாம், இதெல்லாம் என்ன ஆகும், மெதுவா மெதுவா எரிஞ்சு 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 மெதுவா க்ஷயமாயிட்டே போகும். காலையில ஒரு ஹோமம் பண்றோம் அப்படின்னா அது ஈவினிங் ஆகும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்க நெருப்பெல்லாம் அணிஞ்சு அதை கிளீன் பண்றதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூடு அப்படியே இருக்கும். சாயந்தரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டை கூட வந்து இருக்காது, பூர்ணாகுதி கொடுத்த ஒன்னும் மிச்சம் இருக்காது, எல்லாம் சாம்பலா போய் இருக்கும். அதுதான் இங்க சொல்றார், சமிதாதி பிரக்ஷயே பிரதமக்ஷனே கிஞ்சித் ஷாம்பியது. அது எப்ப நடக்கும், ஈவினிங்ல தான் 100% இல்லாம போகுது. சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க ஹோமம் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 8-10 பேர்லாம் இருந்து ஹோமம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, காயத்ரி ஹோமம்னா பெரிய குண்டம் வச்சு பண்ணுவோம். பெரிய குண்டம் வச்சு பண்ணினீங்க அப்படின்னா 2 நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூடு அப்படியே இருக்குங்க. 2 நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டையெல்லாம் அப்படியே இருக்கும். கொஞ்சம் மெதுவா 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 சாந்தி ஆகும் உங்களுக்கு அது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பூர்ணாகுதி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமே நீங்க நெய்ய விடலை அப்படின்னா, சமித்த புதுசா போடல அப்படின்னாவே அது என்ன ஆகும், மெதுவா சாந்தி ஆக ஆரம்பிக்கும். வெளியில நெருப்பு வந்துட்டு இருந்தது மெதுவா 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 கொழுந்து விட்டு இருக்க அக்னி மெதுவா அடங்கி 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 மெதுவா கண்ணுக்கு முன்னாடி பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். பிரதம க்ஷணத்துல கொஞ்சமா சமமாகுது, சாமியமாகுது, ஏன்னா அது அணைஞ்சுது. அப்புறம் அடுத்த க்ஷணத்துல இன்னும் கொஞ்சம் அணைஞ்சு போகுது, அடுத்த க்ஷணத்துல இன்னும் கொஞ்சம் அணைஞ்சு போகுது. இது மாதிரி கிஞ்சித்து சாமியத்தை உத்தரோத்தர க்ஷணே சாந்திர் வர்த்தத்தை. அடுத்தடுத்த க்ஷணம் 1/2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா வேற மாதிரி, இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி, 1 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி, அப்படின்னு அடங்கிக்கிட்டே இருக்கும், சாந்தி ஆயிட்டே இருக்கும். தாத்தா என்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்களா உங்களுக்கு, இதே மாதிரிதான் இப்ப நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா, நம்ம சித்தம் தான் ஹோம குண்டம். சித்தத்துல இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நெய்யா எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்கோம். ஒரே ஃப்ளட்டு மாதிரி சும்மா இருக்க மாட்டேன்றோம், ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கோமா, சமைத்து எடுத்து போடுறோம், நெய் எடுத்து ஊத்துறோம், மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரே கொந்தளிச்சுக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு கிடக்குது. 24 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங் 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 பண்ணி அநேக விஷயங்களை பேசி அநேக விஷயங்களை ஃபீடிங் பண்ணி இந்த அக்னி வந்து பாத்தீங்கன்னா சித்தம்ன்ற சித்த விருத்திகள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இத ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்ல, எங்க குருநாதர் சொல்லுவார், டேம் கட்டுறது. டேம் கட்ட முடியுமா எடுத்தோன்னே,
மழை காலத்துல டேம் கட்டுவானா எவனாவது? இப்ப யாராவது வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க, சாமி என் மனசு வந்து பாத்தீங்கன்னா நிக்கும் மாமா, ஊர்ல எல்லாத்தையும் விஷயத்தெல்லாம் இருந்துகிட்டு எல்லா காரியமும் பண்ணிட்டு மனசு நிக்கலைன்னா எப்படி நிக்கும்? அப்ப என்ன பண்ணணும்? சர்வ கர்ம சந்நியாசா, எல்லா கர்மத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டு விவகாரங்கள்ல இருந்தும் என்ன பண்ணணும்? ஒதுங்கிக்கிட்டு, யார் யார் என்னென்ன பண்ணணுமோ பசங்க எல்லாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஒதுங்கி இருந்துக்கிட்டு, சொசைட்டில இருந்து டோட்டலா விலகிட்டு, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவா 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 அது சாந்தியா, அதுக்கு சிரவணம், அதுக்கப்புறம் மனனம், அதுக்கப்புறம் நிதித்தியாசம். இந்த சிரவணம் பண்ணும் போது கொஞ்சம் சஞ்சலம் இருக்கும். இப்ப என்கிட்ட இருக்கிற சஞ்சலம் ரொம்ப கம்மி. ஆனா இப்போ உங்கள்கிட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சித்த விருத்திகள்லாம் சஞ்சலமா தான் இருக்கும். இதே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. இதே எனக்கு இருக்கிற சித்த விருத்தி இன்னும் நான் அடுத்த லெவலுக்கு போகும்போது மனநத்தையும் தூக்கி போட்டு நான் நிதித்தியாசம் கண்ண முடி உட்காடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? டெய்லி பேச வேண்டிய விஷயம் இருக்காது. நான் டெய்லி கிளாஸ் எடுக்கிறதோ இல்லை டைப்பிங் பண்ணுறதோ இல்லை கோயிலுக்கு போகிறதோ எல்லாத்தையும் விட்டுட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மௌனமாக இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசிட்டு மீதி ஃபுல்லாக உட்கார ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? ஃபீடிங் பண்ணுறது நின்று போகும். அப்போ இப்போ உங்களுக்கு எல்லாம் சித்தவருத்தி இருக்குமா? நாம நீங்கள் இருக்கீங்கல்ல, விவகாரத்தில் இருக்கீங்களா, வீட்டில் இருக்கீங்கல்ல, விவகாரம் கொஞ்சமாவது இருக்குல்ல. அப்போ கொஞ்சமாவது நெய்யை ஊற்றுறீங்க, கொஞ்சமாவது சமிட்ட போடுறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தவிருத்தி, அது சம்பந்தமான சித்தவிருத்திகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும், கொழுந்து விட்டு எரியும். எப்போ முழுசா நிப்பாட்டிட்டு நித்தியம் தியான யோக பரம், சதா தியானத்தையே நம்ம வச்சுக்கிறோமோ அப்போ மெதுவா 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 அது என்ன ஆகும்? அணைய ஆரம்பிச்சு சித்தவிருத்தி ஷட் டவுன் ஆகிட்டே போகும். இதுக்கு தான் என்ன பண்றாங்க யோகிகள், தியானம் பண்றவங்க, முனிவர்கள் என்ன பண்றாங்க? 100கணக்கான வருஷம், 50 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் எங்கேயா போய் தியானம் பண்றாங்கன்னு சொல்றோம்ல. எதுக்கு? அப்படின்னா ஒரு க்ஷணத்துல நடக்க. அப்ப என்ன ஆகும்? மெதுவா 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 டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தரோட முந்தின ஜென்மத்துல அவங்க என்ன பண்ணிட்டு வந்தாங்கன்னு இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ஷட் டவுன் ஆகிட்டே போகும். ததா அது போலவே நிருத்த சித்தஸ்ய உத்தரோத்தர அதிகம் பிரசமக பிரவகத். அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அந்த சித்தவிருத்திகள் கம்மியாகும். அக்னி வந்து பாத்தீங்கன்னா சமித்த போடாம கம்மியாயி கம்மியாயி அணைஞ்சு 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 போற மாதிரி, அதே மாதிரி உலக விவகாரங்களா இருக்கிற வித்தான சித்தம், உலகியல் எண்ணங்கள் என்னாகும்? கம்மியாயிட்டே போகும். அந்த உலகியல் எண்ணங்கள் கம்மியாக 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 நிருத்த சித்தத்தோடது என்னாகும்? மெதுவா மெதுவா நிரோத சித்தத்தோடது உத்தரோத்தர அதிகம் பிரசமாக ஒவ்வொரு க்ஷணத்திலேயே அதிகமாயிட்டே போகும். இது கம்மியாக கம்மியாக இந்த நிரோத சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரவாகம் அதிகமாயிட்டே போகும். இது வந்து பாத்தீங்கன்னா பிரசமக பிரவகதி. சித்தவிருத்திகள் இல்லாத ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவா போக ஆரம்பிக்கும். தத்திர அந்த இடத்துல பூர்வ பிரசம ஜனித சம்ஸ்காரம். ஒவ்வொரு க்ஷணமும் உங்களுக்கு என்ன ஆகும்? நீங்க நிரோதம் பண்ண ஒரு க்ஷணத்தோட நிரோத க்ஷணம், ஒரு க்ஷணம் இருக்குன்னு வச்சுங்க, அது அடுத்ததை திரும்ப தூண்டும். 2 க்ஷணமாகும், அதுக்கப்புறம் 3 க்ஷணமாகும். இது மாதிரி ஒவ்வொரு க்ஷணமும் உண்டாகக்கூடிய நிரோத சம்ஸ்காரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிரசமன்றதுக்கு அர்த்தம் நல்ல நிரோதமான நிலையில இருக்கக்கூடிய அந்த நிரோத சம்ஸ்காரமானது ஏவ அதுதான் என்ன பண்ணுதுன்னா உத்தரோத்தர பிரசமஸ்ய காரணம் இத்தியதா. அதுதான் அடுத்தடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்ப எனக்கு நிரோதம் பண்ணணும், திரும்ப எனக்கு நிரோதம் பண்ணணும், திரும்ப எனக்கு நிரோதம் பண்ணணும்னு அந்த முந்தின க்ஷணத்தோட சம்ஸ்காரம் அடுத்த நிரோதத்துக்கு காரணமாக ஆகிவிடுகிறது. எப்படி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 3 மணிக்கு ஒரு காஃபி குடிக்கணும், 3 மணிக்கு ஒரு காஃபி குடிக்கணும். காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து 5:30 மணிக்கு ஒரு காஃபி குடிக்கணும். ஜபல்லாம் முடிச்சோடனே 5:30 மணிக்கு ஒரு காஃபி குடிக்கணும். இது எப்படின்னா ரெகுலரா பண்ண எனக்கு தெரியவே தெரியாது. ரெகுலரா ஒரே காரியம் போயிட்டே இருக்கு, ஒரே காரியம். 3 மணிக்கு ஒரு காஃபி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 5:30 மணிக்கு ஒரு காஃபி. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆனது நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் மிஸ் ஆகல. கரெக்டா 5:25 காஃபி போட ஆரம்பிச்சிருவேன். காலையில முடிஞ்சு போச்சு. 5:30 மணிக்கு காஃபி போட்டு உட்காந்து தனியா உட்காந்து ஆனந்தமா என்ஜாய் பண்ணி காஃபி குடிக்கும். இது ஒரு சம்ஸ்காரம் தானே. அப்ப நேத்து குடிச்ச காஃபி சம்ஸ்காரம் இன்னைக்கு காலையில திரும்ப என்ன வந்து என்ன பண்ணுது? காஃபி குடிக்க தோணுது. இன்னைக்கு குடிச்ச சம்ஸ்காரம் காஃபி சம்ஸ்காரம் நாளைக்கு காஃபி குடிக்க தூண்டுது. இது மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் முந்தின சம்ஸ்காரம்
அடுத்து நம்ம பண்ணக்கூடியதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணமாக அமைவது போல நம்ம பண்ற ஒவ்வொரு நிரோத சம்ஸ்காரமும் அடுத்து நிரோதம் பண்றதுக்கு காரணமாக ஆகிவிடுகின்றது. இத்தியதக இந்த காரணத்தினால பிரஷம பிரவாக சம்பவாத் பிரஷம பிரவாக சம்பவாத் ந கோபி தோஷ இதி பாவஹா. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்களே அவன் கேள்வி கேட்டிருந்தான். என்ன கேள்வி கேட்டிருந்தானா, இந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் ஆத்மாவோட சந்நிதியில இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும். திருகுணாத்மகமா இருக்கிற இந்த என்னது இந்த சித்த பிரவாகம் பிரவாகமாவே போயிட்டு இருக்கும், இது நிரோதம் ஆகாது அப்படின்னு அவன் பூர்வபக்ஷி கேள்வி கேட்டிருந்தான். அவதாரிக்கால ஆச்சாரியர் இங்க சொல்றாரு, இல்லப்பா, மெதுவா 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 பரிணாமம் அந்த ஷட் டவுன் ஆயிட்டே போகும். 95% என்ன ஆகும், 100% வந்து பாத்தீங்கன்னா 95% வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விருத்தி மட்டும் மிச்சம் இருக்கும். 95க்கு மேல 98ல பரம் பிரசங்கியானத்துல என்ன விருத்தி மட்டும் மிச்சம் இருக்கும், சரம விருத்தி. கடைசி தாட் என்னது, கடைசி தாட்டு யோகத்துல கடைசி தாட்டுது அந்யதா கியாதி. சித்தத்துல விருத்தி இல்ல, சித்தத்துல விருத்தி இல்லை, விருத்தி இல்லாத சித்தத்தை நான் வேற இது வேறன்னு நான் பார்ப்பேன். விற்த்திகள் எல்லாம் சாந்தமாயிட்டு அந்த சித்தத்தை நான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிப்பேன். பார்க்க ஆரம்பிக்கும் போது என்ன இருக்கும், நான் வேற இது வேற, நான் வேற இது வேற, நான் வேற இது வேற. இதுவும் ஒரு தாட்டு தான். ஆனா இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா யோகத்துல சரம விருத்தி அப்படின்னு அதுக்கு பேர். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது வந்து பாத்தீங்க அப்படின்னா தியான தீபத்துல இருக்கிறது. நான் வந்து சரம விருத்தின்றது வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்துல இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஏன்னா யாருக்கும் நிறைய பேருக்கு இந்த சரம விருத்தின்ற பிரயோகம்லாம் யாருமே யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இதே வேதாந்தத்துல போகும்போது என்ன விருத்தி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். வேதாந்தத்துல என்ன விருத்தி, வேதாந்தத்துல அகண்டாகார விருத்தி. வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இது இல்லையே, வசிகார விருத்தினா வசிகார சஞ்ஞா வைராக்கியம். அது வசிகார வைராக்கியம் ரொம்ப கீழே, பரவைராக்கியம் அதுக்கு அடுத்து. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கீழே வசிகாரம்னா. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நான் வேற இது வேறன்னு நான் பார்த்து அதுலயும் பரம வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், இது வேற நான் வேறன்னு பண்ணிட்டே இருக்கும்போது வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரும். வேதாந்தம் சொல்லும் என்ன சொல்லும் அப்படின்னா, நான் பிரம்மமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன், அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா பாவிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாவம் வர ஆரம்பிச்சு. அந்த பாவம் வர வர அந்த கடைசி தாட்டு வேதாந்தத்துல கடைசி தாட்டு வந்து பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூடிய தாட்டு தான் கடைசி தாட்டா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சரம விருத்தி வேதாந்தத்துல அகம் பிரம்மாஸ்மி, யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்நியதாக்கியாது. இந்த அகம் பிரம்மாஸ்மி பாவிச்சு என்ன ஆயிரும் கேட்டீங்கன்னா அந்த பாவம் சாந்தமாகும் போது என்ன ஆகுனா தான்ல நிக்கிற நிஷ்டை கூட ஆரம்பிச்சு. அந்த நான் எப்படிப்பட்டது, இந்த பாவம் வராம நீங்க வந்து யோகத்திலேயே அந்நியதாக்கியாத்தி பண்ணிட்டு நீங்க சொரூபத்துல நிக்கினீங்கன்னா அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு வெறும் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல நின்றுவீங்க. இதே அந்த நானுக்கு அந்த அந்நியதாக்கியாத்தி பண்ணதுக்கு பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு பாவிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நான் பிரம்மமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, பிரம்மஸ்வரூபத்துல அகண்ட போதத்துல அகண்ட பிரம்மஸ்வரூபத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துக்கும் யோகத்துக்கும் இருக்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா என்ன ஆகும், 1 க்ஷணம் 2 க்ஷணம் 3 க்ஷணம் 4 க்ஷணம்னு அந்த நிக்கிற அவஸ்தை வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிட்டே போகும். இதுக்கு பேர் தான் நிஷ்டை கூடுதல். நிஷ்டை அடையிறதுன்றது அது வந்து பாத்தீங்கன்னா இருந்து 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 அபியாசம் பண்ணி அதிகமாகிறது. அது வந்து பாத்தீங்கன்னா நான்ற வெறும் ஸ்புரண மாத்திரம் ஒரு ஃப்ளட் மாதிரி ஒரு பிரவாகமா போகும்போது அதுதான் நிஷ்டன் சிதப்பிரஜன் அப்படின்னு அவனுக்கு பேர். ஆச்சாரியர் சொல்றாரு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொன்னமே சித்தம் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு, சித்தம் பரிணமிக்கும். அது மெதுவா 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 நிரோத சம்ஸ்காரத்தினால என்ன ஆகும், கம்மியாயி 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 அந்த பரிணாமம் கொஞ்சமா வரும்போது என்ன பண்ணுவீங்க, டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு சொரூபத்துல நின்று. அப்ப சித்தம் தனியா போயிடும், நீங்க தனியா போயிடுவீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தான் சொல்றது வந்து ஆத்மா எப்படிப்பட்டது லட்சணம் சொல்லியிருக்கோம், அபரிணாமின். ஏற்கனவே லட்சணம் பார்த்திருக்கோம்.
ஆத்மா எப்படிப்பட்டது? சாங்கிய காரிக்கால பார்த்திருக்கோம், அப்புறம் யோகத்திலையும் ஆரம்பத்துல பார்த்திருக்கோம். ஆத்மாவை பத்தி பேசும்போது பார்த்திருக்கோம், கேவலம் திரஷ்டா மாத்திரக. திரஷ்டா கூட இல்ல, திஷி மாத்திரக. எப்படி? திரஷ்டா திஷி மாத்திரக, சுத்தக, சுத்தமானவன். அவன்கிட்ட பாத்தீங்கன்னா 3 குணங்கள் இல்லை. அப்ப பரிணாமம் இருக்குமா? பரிணாமம் இருக்காது. அப்ப ஆத்மா பாத்தீங்கன்னா அபரிணாமினி அப்படின்னு பேரு. எந்த ஒரு பரிணாமமும் இல்லாம ஆத்மா பாத்தீங்கன்னா தான் 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 தானு அந்த இடத்துல நிக்க ஆரம்பிச்சு. இதுதான் பாத்தீங்கன்னா இது. அதனால பாத்தீங்கன்னா சித்தம் இருக்கிற வரைக்கும் பரிணாமம் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, சவிகல்ப சமாதிகள் நடந்தாலும் கூட சித்தம் பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நிர்விகல்ப சமாதியில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சித்தத்தோட எந்த தொடர்பும் இல்லாம போயிடுது. புருஷன் புருஷனா இருக்கின்றான், சித்தம் சித்தமா இருக்கு. இதுக்கு பேர் என்ன பேரு? கைவல்யம்னு பேரு. பிரகிருதிக்கும் கைவல்யம், புருஷனுக்கும் கைவல்யம். இவனும் தனிச்சு போயிடுறான், இதுவும் தனிச்சு போயிடு. கைவல்யம்னு என்ன அர்த்தம்? தனிச்சு போற அவஸ்தை, தனிச்சு இருக்கிற அவஸ்தைக்கு பேர் கைவல்யம். இந்த ரெண்டு சேர்ந்தாதான் என்ன ஆகுது? பரிணாமி. திரஷ்டா திருஷி மாத்திரக சுத்தோ அப்பி பிரத்யானுபஷ்யக. சூத்திரம் பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? புருஷன் பாத்தீங்கன்னா திரஷ்டா, அவன் பாத்தீங்க அப்படின்னா சைத்தன்ய மாத்திரம். திருஷி மாத்திரம் என்ன அர்த்தம்? வெறும் சைத்தன்ய மாத்திரம், வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும்தான். சுத்தமானவன் இந்த ஆத்மா. ஆனாலும் கூட இந்த சித்தத்தோட சேரும் போது என்ன விருத்தி இருக்கோ அந்த விருத்தி ரூபத்தில் அந்த புருஷன் பார்க்கப்படுகின்றார். எனக்குள்ளார ஒரு காமம் வந்துச்சு அப்படின்னா நான் காமி ஆயிடுறேன். எனக்குள்ளார ஒரு குரோதம் வந்துச்சு அப்படின்னா நான் குரோதி ஆயிடுறேன். நான் பாத்தீங்கன்னா ஒரு கருணா தாட்டு வந்துச்சுன்னா நான் தயாமூர்த்தி ஆயிடுறேன். எனக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒரு லவ்வபிள் தாட்டு வந்துச்சு அப்படின்னா நான் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பானவன் ஆயிடுறேன். அப்ப நான் வேற. இந்த சித்தத்தோட கனெக்ஷன்னால இந்த விருத்தியோட என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மாவுக்கு பாத்தீங்கன்னா பிரத்யம் சித்த தாட்டு எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இவனும் பார்க்கப்படுகின்றான். எது வரைக்கும்? சித்தத்தோட இருக்கிற கனெக்ஷன் இருக்கு அவருக்கு. சித்தத்தோட இருக்கிற கனெக்ஷன் என்னது? சயோகம் வியோகம் ஆயிடுச்சு. திரஷ்டு திருஷ்ய சயோகோ ஹேய ஹேத்து. அப்ப இந்த ரெண்டு சேர்ந்து இருக்கிறதான் சம்சாரத்துக்கு காரணம். இந்த ரெண்டும் பிரிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த நானா சுத்தமா ஆயிடுறேன். இந்த பரிணாமியா இருக்கக்கூடிய சித்த விருத்திகள் திரிகுணாத்மகம், இது செப்பரேட் ஆயிடுது. அப்ப இவனும் அதுவும் தனியாயிடுது. இதுதான் மோட்சம். அப்ப அவனோட இடத்துல எப்படி இருக்கும்? சித்தம் எப்படி இருக்குன்னா வெறும் பாத்தீங்கன்னா வெறும் நிரோதம் மட்டும் பாத்தீங்கன்னா பிரசாந்த பிரபாகிதம். வெறும் சித்தம், எந்த விருத்திகளும் இல்லாம போயிட்டே இருக்கும். இதுதான் நிர்விகல்ப சமாதியோட எல்லை. அதனால இந்த பரிணாமத்தை பத்தி நீ கேட்ட கேள்வியில எந்த ஒரு தோஷமும் இல்லை சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 11வது சூத்திரம் ஆரம்பிக்கிறார். 11வது சூத்திரம் ஆரம்பிச்சோன்னா நாளைக்கு முடிக்க முடியாது. நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. அதனால இதோட இன்னைக்கு போதும், நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். நம்ம என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கோமா? 24 மணி நேரம் போய் ஒருத்தர் உட்கார்ந்தாரு அப்படின்னா முனிவர்கள் என்ன பண்ணுவாங்க? நம்ம சினிமா படத்துல எல்லாம் என்ன காட்டுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு? நம சிவாய, ஓம் நம சிவாய். சினிமாவில் தானே காட்டுவாங்க. நீங்க எங்கேயாவது முனிவர்கள் ரிஷிகள் தபஸ் பண்ற இடத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஓம் நம சிவாய புத்து முளைச்சிக்கிட்டு இருக்கோம். புத்துக்குள்ளார இருந்து பாத்தீங்கன்னா என்ன சத்தம் கேட்கும்? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சகுனம் மட்டும்தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா நிர்குண தியானம் பண்றவங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நிர்குண தியானத்துல ஒருத்தர் கண்ண மூடி உட்காந்து எவ்வளவு நிறைய உட்காருவேன். காலையில சாயந்தரம் வரைக்கும் என்ன வேலை, என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? நிஷ்டைக்கு விடுறது அப்படின்னா தாய்மான சுவாமி பாத்தீங்கன்னா பொந்துல போய் உட்கார்ந்தார். புளிய மரத்து பொந்துல போய் உட்கார்ந்தார். என்ன பண்ணாரு? பொந்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு ஏன் வேற இடம் கிடைக்கலையா அவருக்கு? தயானந்த சாமி சொல்லுவாரு, காட்டுல போய் உட்காரணும், குகையில போய் உட்காரணும். யாரு இருப்பா காட்டுல எல்லாம்? அனிமல்ஸ் தானே இருக்கும். நம்ம போய் எதுக்கு அங்க காட்டுல எல்லாம் உட்காரணும்? கரெக்ட் இல்ல? கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? தயானந்த சாமி இப்படியே கிண்டல் அடிப்பார், இப்படியே கிண்டல் பண்ணுவார். ஆனா ஆச்சாரிய சங்கரர் என்ன சொல்றாருன்னா, விவிக்த சேவி, ஏகாந்தமா போயிரு, நதிக்கரைக்கு போ, நதி புலின, கிரி குஹா, கிரிக்கு போ, மலைக்கு மேல போ, இல்ல குகைக்கு போ அப்படின்னு சங்கரர் சொல்றாரு. ஆனா தயானந்த சுவாமி என்ன சொல்றாரு? குகையில எல்லாம் காட்டுல எல்லாம் யாரு வாசம் பண்ணுவா?
சிங்கம் புலி தானே வாசம் பண்ணும், மனுஷன் எதுக்கு அங்க போகணும் அப்படின்னு கேட்கறது சரியா இருக்கும். ஆனா நிஷ்டை அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் ஆப்ஜெக்டா நமக்கு வந்து அப்டக்கிள்ஸா இருக்குமோ அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு 24 மணி நேரமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த சமாதி அபியாசத்துக்காகத்தான் இதெல்லாம் சொல்லப்பட்டது. அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கல என்ன பண்ணுவாங்க. ஒரு நமசிவாய சொல்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பல காலம் எடுக்குது. ஏகாகிர சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சவிகல்ப சமாதிகளை 6 சமாதியை அடையணும். 6வது சமாதி தான் வந்து பாத்தீங்கன்னா சாயுஜ்ய சமாபத்தி, அந்த சாஸ்மிதா இருக்கு பாத்தீங்களா, சாஸ்மிதாவை அடைஞ்சு நீங்க உயிரை விட்டீங்கன்னா தான் கிரமமுக்தி. கைலாயத்துக்கு வைகுண்டத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அதோட சேர்ந்து இருக்கிறது, ஈஸ்வரனோட சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு நடக்கும். அதுக்கப்புறம் அதையும் தாண்டி போகும்போது ஒருத்தர் ஆத்மாவை நிர்குண தியானம் பண்றவரா இருந்தா அந்த நிர்குணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தவிருத்தியை நிரோதம் பண்ணி ரமணர் மாதிரி இருந்தவங்க யாரும் வந்து நமசிவாய மந்திரத்தை இதெல்லாம் சொல்லல. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வெறும் ஆத்ம தியானத்திலே இருந்திருக்காங்க. அப்ப கேள்வி வருது, 22 வருஷம் மனுஷன் என்ன பண்ணிருப்பாரு, வேற வேலை இல்லை அவருக்கு, போர் அடிக்காது, ரொம்ப போர் அடிக்கும்ல நமக்கு. ஏகாந்தமா ஒரு நாள் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப போர் அடிச்சிடும். என்னோட ஃபோனை வாங்கி வச்சிடணும், எந்த கனெக்ஷன் இல்லாம 1/2 மணி நேரம் பூட்டிக்கிட்டு ஒரு மணி நேரம் இருந்தாவே தவிச்சு போயிடுறோம், யார்கிட்ட பேசணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. சும்மா போனை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம யாருக்காவது ஃபோன் பண்றோம், இல்லைன்னா எதையாவது யூடியூப்பை பார்க்குறோம், இல்லைன்னா ஃபேஸ்புக்கை பார்க்குறோம், எதையாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரமணர் என்ன பண்ணியிருப்பாரு, நிஷ்டைக்கு போனவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல இதை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, வித்தான சம்ஸ்காரம் வெளியில வரும், நிரோதம் பண்ணுவாங்க. திரும்ப வித்தான சம்ஸ்காரம் வரும், நிரோதம் பண்ணுவாங்க. திரும்ப வித்தான சம்ஸ்காரம் வரும், நிரோதம் பண்ணுவாங்க. உள்ள இருக்கிறது எல்லாம் எம்டி ஆகிற வரைக்கும் என்ன சொல்லுவார், நான் ரமணர் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ரமணர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். 4 பக்கமும் கோட்டையை என்ன பண்ணணும், முற்றுகையிடணும். 4 பக்கமும் முற்றுகையிடுதுன்னா என்ன அர்த்தம், ஃபீடிங்கை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கட் பண்ணணும். நமக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் இருந்து ஃபீடிங் பண்றோமோ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு உட்கார்ந்தோம் அப்படின்னா மனசு என்ன பண்ணும், ஃபீடிங் நிப்பாட்டணும்னே. கோட்டைக்குள்ளார இருக்கிறவன் அவனோட பண்டாரில், அவனோட கொடவுன்ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. கோட்டையை முற்றுகை இட்டதுக்கு அப்புறம் உள்ள அவன் சேமிச்சு வச்சது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சோன்னா எவ்வளவு நாள் தாங்கும், ஒரு 6 மாசம். இப்பதான் வந்து பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க, நம்ம வந்து சிந்தூர் இது பண்ணோம்ல, அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ரேஷன் கடையில எல்லாம் சரக்கெல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. அவங்கவுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்னும் 1 வாரத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு. ஆனா 1 வாரத்துக்கு மேல என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபுட்டு கிடைக்கல அப்படின்னா அப்போ 1 வாரம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, நம்ம கொடவுன்ல இருந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரியே இந்த மனசு என்ன பண்ணு தெரியுங்களா, நீங்க ஃபீடிங் எல்லாம் நிப்பாட்டிட்டு உட்கார்ந்தீங்கன்னா 3 நாள் மௌனமா இருந்து பாருங்க. வீட்டுக்குள்ளார 3 வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டை நீங்களே வந்து பாத்தீங்கன்னா வெறும் வெஜிடபிள்ஸோ இல்லை வந்து ஃப்ரூட்ஸோ மட்டும் எடுத்து வச்சுட்டு 3 நாள் நின்னீங்கன்னா முதல் நாள் என்ன பண்ணும் தெரியுங்களா, இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா 1/2 நாள் 3/4 நாள் வரைக்கும் என்ன பண்ணும், சித்தத்துல நேத்தெல்லாம் என்ன பண்ணுனீங்க, முந்தா நேத்து என்ன பண்ணீங்க, இதெல்லாத்தையும் எடுத்து மனசுல இருக்கிறதெல்லாம் பழைய தாட்டெல்லாம் வெளியில வரும். சித்தத்துல இருக்கிற வித்திகள் எல்லாம் ஸ்டோர்ல இருக்கிறது. இதுக்கப்புறம் 2வது நாள் பாத்தீங்க அப்படின்னா முதல் நாள் இருந்த சித்த விருத்திகள் அப்படியே பாதியா கம்மியாயிருக்கும் 2வது நாள். 3வது நாள் பாத்தீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிரசன்னமா இருக்கும். சித்த விருத்திகளே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அடங்கி இருக்கும். அப்படி 3வது நாள் 4வது நாள் பாத்தீங்கன்னா இன்னும் அடங்கிடும். 5வது நாள் இன்னும் அடங்கும். அப்ப மெதுவா ஒவ்வொரு தாட்டு ஒரு 2 தாட்டு ஒரு அப்பப்ப வரும். இது போக 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 இம்ப்ரூவ் ஆயிட்டே போகும். சித்தத்துல இருக்கிற வாசனைகள் எல்லாம் மெதுவா 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 தாட் ஃபார்முக்கு வெளில வர ஆரம்பிக்கும். இதுக்காக தான் நீண்ட காலம். சித்தவிருத்தி வந்து கொஞ்ச நாள்ல அடங்கிரும். ஆனா சித்தவிருத்திக்கு கீழே இருக்கிற அந்த வாசனைகள் இருக்குல்ல, அதுதான் பொட்டன்ஷியலா இருக்கிற பீஜம். அது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 ஒரு புகை வர மாதிரி மெதுவா வரும். 1 மாசம் 2 மாசம் இருந்துருவீங்க விரதத்துலலாம். 2 மாசம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வாசனை உள்ள கிடக்கிறது ஒரு பிரம்மாண்டமா உங்களை வந்து பாத்தீங்கன்னா வெளியில கொண்டு வந்து. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தரகாசியில மௌனமா இருந்தேன். எப்படியோ நல்ல மௌனமா இருந்தேன், ஆனந்தமா இருந்துட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நம்ம பாட்டுக்கு ஜீவன் முக்தி ஆயிரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி, 2006 2005
நல்லா போயிட்டு இருந்துச்சு. மௌனம், வேற இல்லை, ஒரு வேளை உணவு, மீதி எல்லாம் மௌனம். ஓங்கார ஜபம் பண்ணிக்கிட்டு கங்கையை பார்த்துக்கிட்டு, எதிர்க்க மலை, கங்கையை பார்த்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து அப்படியே எந்த விவகாரம் இல்லை. திடீர்னு ஒரு ஃப்ளட்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில கிளம்பு அப்படி கிளம்பி வந்தாதான் தெரியுது எதுக்கு கிளம்பி வரோம், எனக்கு எதுவும் வேலையே இல்லையே அப்படின்னு கிளம்பி வந்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே க்ஷேத்திரம். அப்புறம் நேராக கொண்டு போயிட்டு நர்மதா கரையில போய் விட்டுருச்சு. நர்மதா பரிக்கிரமம் ஆரம்பிச்சு. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அங்கே போகிறதுக்கு முன்னாடி சங்கல்பம் பண்ணியிருந்தேன். என்ன சங்கல்பம் அப்படின்னா, நான் சவுத் இந்தியா போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நர்மதா பரிக்கிரமம் பண்ணணும் அப்படி. அந்த வாசனை நான் வந்து உத்தரகாசியில மௌனமா இருக்கும்போது அது உள்ள இருந்துகிட்டு என்ன பண்ணுது, டேய் சங்கல்பம் பண்ணல, அப்போ கிளம்பு. நமக்கு தெரியவே தெரியாது, ஐயோ இது மாதிரி உள்ள ஒரு வாசனை இருக்கு, நம்மளை வந்து பேக்கப் பண்ணி விடணும். அதுக்கு பேர் தான் வித்தான வாசனை. அப்ப அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதிக்கு போகும்போது என்ன பண்ணணும்னா, சர்வ சங்கல்ப பரித்யாகி யோகாரூட ததோச்யதே. சர்வ சங்கல்பங்களையும் என்ன பண்ணணும், நிவர்த்தி பண்ணிட்டு தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா முக்தி அடைய முடியும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்தான சம்ஸ்காரம் என்ன பண்ணும், வித்தான வாசனையா மறைஞ்சிருக்கும். அதை நீக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய காலம் எடுத்துக்கணும். நம்ம எப்படி சிரவணத்துக்கு ஒரு ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, அப்போ சிரவணம் பண்ண ஆரம்பிச்சு. ஆனா முடிச்சுதான், இன்னும் முடியல. இன்னும் வந்து பிரஸ்தானத்தை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும்ல. 6 உபனிஷத்து தான் முடிஞ்சிருக்கு, பகவத்கீதை முடிஞ்சிருக்கு, இன்னும் இருக்கே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி சிரவணத்துக்கு காலம் கொடுக்குறோமோ, எப்படி மனனத்துக்கு காலம் கொடுக்குறோமோ, அதே மாதிரி நிருத்தியாசனத்துக்கும் என்ன பண்ண வேண்டியிருக்கு, நீண்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா சமாதி அபியாசத்துல உட்காரும். டக்குன்னு 2 நிமிஷம் நூடுல்ஸ் மாதிரிலாம் வந்து ஒன்றும் ஆகாது சாமி, நீண்ட காலம் எடுக்கும். 100% வந்து பாத்தீங்கன்னா உபசமமாக அப்படின்னு கொஞ்சம் தத்துவ விசாரம். மனோவிருத்தி நாசத்துக்கு பேரு மனோநாசம்னு பேரு, சித்தவிருத்தி நாசம், அப்புறம் வாசனாட்சயம். இந்த 3ம் பரிபூர்ணமா நடக்கும்போது ஜீவன். நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்திகோ உபனிஷத்துல தெளிவா சொல்றாரு ஆச்சாரியர் ராமர் வந்து பாத்தீங்கன்னா அனுமனுக்கு சொல்லும்போது, எப்படி வாணிபம் செஞ்சா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தனம் கிடைக்குதோ, வியாபாரம் பண்ணினா, எப்படி புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணா புத்திரன் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகிறானோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதினா ஜீவன் முக்திர்பவதி. நிர்விகல்ப சமாதியினால ஜீவன் முக்தி உண்டாகுது. அந்த நிர்விகல்ப சமாதி எப்படி சுவாமி உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வ வாசனாட்சயா கல் லாபோ பவதி. சர்வ வாசனைகளும் நாசமாகும் போது அப்ப என்ன உண்டாகுது, நிர்விகல்ப சமாதி உண்டாகுது. சவிகல்ப சமாதிகள் எல்லாமே சித்தவிருத்தி நிரோதத்திலேயே உண்டாயிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாசனை நாசமானா மட்டும்தான் நிர்விகல்ப சமாதி சம்மதி, ஜீவன் முக்தி உண்டாகும் அப்படின்னு புரிஞ்சு. சரியா, நாளை பார்க்கலாம். ஹரி ஓம்.